கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய மூணு வருஷம் வந்து கடவுளை குறித்து சொல்லிச்சு. சரியா? இப்ப 4வது வசனத்தில் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலாக பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆன சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆன சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனங்கள் எல்லாம் படைத்தவர் என்னென்னலாம் படைச்சாருன்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் மனசு வச்சு என்னென்ன படைச்சார் அப்படின்னு சொல்லி இப்ப 10ஆம் வசனத்திலேருந்து பாருங்க. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவரை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். இந்த 13 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விடுதலை கொடுத்தவர், இஸ்ரவேலில் இருந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேலை மீட்டவர் அப்படின்னு சொல்லி. இப்ப 2வது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் படைத்தவர், இப்ப 2வது வந்து மீட்டவர். ரைட்டா? இப்ப 3வது சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப என்ன சொல்ற, வழி நடத்தின தேவன். எப்படி வழி நடத்துறார்? மீட்டர் ஃபர்ஸ்ட் ஒரு கடவுள் படைத்தவர். 2வது அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா மீட்டுக்கார், இஸ்ரவேலை எகிப்திலிருந்து மீட்டது. மீட்டது மாத்திரம் கிடையாது, நல்ல மனசு வச்சுக்க, வழி நடத்துகின்ற ஒரு தேவன். அடுத்தது சொல்றாங்க 17ஆம் வசனத்தில் பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியனின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். என்ன செஞ்சிருக்காரு? வெற்றி கொடுக்கிறது, எல்லாரையும் வெற்றி கொண்டிருக்கிறார். கடவுள் படைத்தவர், மீட்டவர், வழிநடத்தினவர், அடுத்தது வெற்றி கொடுக்கும். இவரை தான் என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? இப்ப கடவுளை நான் தெரிஞ்சுக்கணும். ரைட்? நான் கடவுளை தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கடவுளை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? இப்ப கடவுளை எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சங்கீதக்காரர். இப்ப இந்த சங்கீதம் எப்ப எழுதப்பட்டுச்சு? இந்த சங்கீதம் எழுதப்படுகின்ற ஒரு சூழல், அந்த இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சங்கீதம் எழுதுற அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா கடந்த காலத்துல இப்ப எங்கிருந்து சொல்றாரு? ஆதியாகமத்துல சொல்றாரு, யாத்திரையாகமத்துல சொல்றாரு, அடுத்தது நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல சொல்றாரு. இப்ப இந்த 3 புஸ்தகங்களும் குட்டியோட என்ன செஞ்சுட்டாரு? கன்சைஸ் பண்ணிட்டாரு. இப்ப இந்த ஹிஸ்டரியை நான் பார்க்கிறேன், கடவுள் யார் அப்படின்னு சொல்லி நான் இங்கே இருந்து பார்க்கிறேன். இப்ப எனக்கு கடவுள் யாருன்னு எப்படி தெரியும்? நான் சரித்திரத்தை பார்த்தா தானே தெரியும். இப்ப சரித்திரத்துல கடவுள் என்ன செஞ்சார்? சரித்திரத்துல கடவுள் என்ன செஞ்சார்? அப்ப அவரை நான் என்ன செய்யறேன்? தோல்வி. இதான் கடவுள் யார் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுது அவர்தான். இப்ப நான் கடவுளை தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. இப்ப நம்ம எங்க இருந்து பார்க்கிறோம்? எழுதப்பட்ட சரித்திரம். வேதம் வந்து ஒரு சரித்திரம் இல்லையா? இந்த சரித்திரத்துல நான் கடவுளை பார்க்கிறேன், கடவுள் என்னென்னலாம் செஞ்சாரு. அப்ப அந்த கடவுளை நான் பார்க்கிறப்ப இவர் படைத்தவர், இவர் மீட்டவர், இவர் விடுதலை அளிக்கிறவர், இதெல்லாம் சரித்திரத்தில் அப்படியே சொல்லிக்கிட்டே வருது. இப்ப இந்த சரித்திரம் எனக்கு என்ன கற்றுத்ததுன்னா கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாரு. ஆகவே அவர் என்ன செய்யறேன்? சேர்ச்சி வந்திருக்கீங்களா? சரியா? ஏன் வந்தீங்க? ஏன் வந்திருக்கீங்கன்னு கேட்க. நாங்களாம் கிறிஸ்தவங்க.
ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் கிறிஸ்தவமாக எங்கே இருக்கணும்? சபையில் ஆகவே நாங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுருக்கோம்? சர்ச்சுக்கு வருவோம். ஒன்று ஒரு ரீசன், பேசிக்கலாக எல்லாருக்கும். அடுத்தது சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்டால் சொல்லுவீங்க ஆராதிக்க வந்துருக்கோம் சொல்லுவீங்க. சரியா? இன்னொன்று கேட்கலாம், வாழ்க்கை ரொம்ப பிரச்சனை, சர்ச்சுக்கு வந்தால் என்னவா இருக்கும்? சரியா இருக்கு. இன்னொரு பிரச்சனை, சர்ச்சுக்கு வரலன்னா அந்த வாரம் முடிச்சு ஒரு மாதிரி அந்த வாரம் எப்படி இருக்காது? ஆசீர்வாதமா இப்படிதான் இருக்கு. உங்க மனநிலை இருக்குதான், இதை தாண்டி இருக்காது. இதான் நம்மளுடைய மனநிலை. பொதுவா எல்லா கிறிஸ்தவருடைய மனநிலையும் இதுதான். ஆனா நான் ஏன் ஆராதிக்க வர்றேன் அப்படின்னு சொன்னா 2 காரணங்கள் வேணும் சொல்லுவேன். நான் கடவுளை ஆராதிக்கிறதுக்கு முதலாவது நான் ஏன் வர்றேன் அப்படின்னா 2 காரணங்கள் சொல்லுவேன். என்னோட கூட நீங்க யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஓய்வு நாளை குறித்து சொல்லுங்க. அது மெதுவாக படிக்கணும். படிச்சாதான் அது என்ன சொல்லுதுங்கிறது உங்களுக்கு புரியும். இன்னொரு விஷயம் வந்து உபாகமத்தினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இதே என்ன இருக்கும்? ஓய்வு நாளை குறித்து சொல்லுங்க. இவங்கள இந்த 2 இடம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. 2 இடத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாசிக்கிற இந்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாத்திராகமத்தில் 20 அது நியாயப்பிரமாணம் 10 கட்டளைன்னு சொல்லுவோம். அதே 10 கட்டளையை திருப்பி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்கே சொல்கிறாரு? உபாகமத்தில் சொல்கிறாரு. இப்போ 2க்கும் வித்தியாசம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளை குறித்து நீங்கள் வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கலாம். நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி வாசிப்பாங்க? வாசிக்கலாமா? வாசி கவனம் புரியும். அதுக்காக வாசிங்க, கம்ப்ளீட்டா வாசிங்க. இப்ப இது என்ன சொல்லுது? ஓய்வு நாள் குறித்து என்ன சொல்லுது? கரெக்டா சொல்லுவோம். எல்லாத்தையும் படைச்சாரு. அப்புறம் அப்ப இங்க யாரா இருக்கிறார்? கடவுள் என்ன பண்ண? படைத்து. நான் சர்ச்சுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னா நான் எதுக்கு வர்றேன்? படைத்தவரை ஆராதிப்பது. ஆராதனை என்ன அப்படின்னு சொன்னா பேசிக்கா தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து ஒரு படைப்பு. படைப்பா படைப்பு இல்லையா? ஏன்னா படைப்பு தானே? தெரியல. படைப்பு தானே? இப்ப படைப்புல என்ன செய்யணும்? படைத்தவரை ஆராதிக்கும் கட்டாயமா. சேர்ச்சுக்கு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பும் சேர்ச்சுக்கு வரும். எல்லா படைப்பும் கடவுளை ஆராதிக்கும். இது எல்லா படைப்பும் கடவுளை ஆராதிக்கிறா இல்லையான்னு கேட்டீங்கன்னா மறைமுகமா எல்லாரும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கான். ஆராதி கடவுள் ஏதோ ஒன்று கூட்டிட்டு இருக்கான். ஆனா யார் கடவுள் அவனுக்கு தெரியாது. ஆனா அவனை ஆராதிச்சுட்டு இருக்கான். அவன் வெள்ளிக்கிழமை போவான், சனிக்கிழமை போவான், இது மாதிரிலாம் அவன் போயிட்டே இருப்பான். அவனால இருக்கவே முடியாது. ஏன்னா இறுதியத்துல இந்த நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து சீட் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மனுஷனும் ஒரு பக்தி நிறைந்தவனா கடவுளை தேடணுங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள இருக்கதான் செய்யும். நான் பின்னால இப்போ அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சொல்றப்ப நான் டீச் பண்ற பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் காரியம் நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு வந்துருக்கீங்க? இப்ப இதுக்கு முன்னாடி எதுக்கு வந்தீங்க? சர்ச்சுக்கு போகணும். முன்னாடி மாத்தி அந்த சிந்தனை முதல்ல போய் நான் கடவுளுக்கு முன்னால சொல்றேன், ஆண்டவரே அம்மால படைக்கப்பட்டு ஆமாவா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? உம்மால படைக்கப்பட்டதுனால நானா எதுவுமே என்னால் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் யாரை சார்ந்து இருக்கேன்? உமா சார்ந்து இருக்கேன். இதான் ஆராதனை. நீங்க எப்படி ஆண்டவரே இல்லை,
மனநிலையில ஒரு சாதாரணமான ஒரு படைப்பு. ஒரு நாள் என்ன செஞ்சுங்க இருக்க மாட்டேன். ஒரு நாள் இருக்க மாட்டேன். ஒரு நாள் போயிருக்கேன். வேதம் சொல்லுது என்னுடைய வாழ்க்கை 70 வருஷம். வெள்ளத்தின் மிகுதினா 70 × 365 பெருக்குனீங்கன்னா 25,550 நாள் தான் உயிரோடு. 70 வருஷம். 1,00,000 நாள் கிடையாது, 50,000 நாள் தான் கிடையாது. சரியா? எத்தனை நாள்? 25,550 நாள். 10 வருஷம் கூட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், 3,650 நாள் அதோட கூட்டிங்க. அதுவும் என்ன சொல்லிடுச்சு வேணும், அது வருத்தமும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. வருத்தமும் வயசு ஆனாலே வருத்தமும் சண்டமும் சாதாரணமாகவே வருத்தம் தான், இயற்கையாகவே வருத்தம் தான். இன்னும் வருத்தம் கூடிட்டு ரெண்டாவது சொல்றார் படைத்தவர். இப்ப உபாகமத்தில் வாசிங்க. ஏன் இப்ப இங்க என்ன சொல்லுது? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன வந்தாங்க? இப்ப என்ன செஞ்சார் ஆண்டவர்? மீட்டார். இப்ப முறை படைச்சல இப்ப என்ன செஞ்சிருக்காரு? மீட்டார். இப்ப நான் எதுக்கு ஆராதிக்கு வந்திருக்கேன்? என்னை மீட்டார். யார் இன்னைக்கு என்னை மீட்டார்? எனக்காக யார் சிலுவையில மரிச்சார்? இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் தான் ரட்சகர். அவர் இல்லாமல் மீட்பு கிடையாது. அவர் ஒருத்தர் தான் கடவுள். அவர் தேவனுடைய குமாரன். அவர் தேவன். அவர் பிதாவோடு இருந்தவர். அவர் நித்திய குமாரனாக இருந்தவர். திரித்துவத்தினுடைய 2வது நபராக இருந்தவர். அவர் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துல கடவுள் மனிதனாக மாறி அதெல்லாம் நினைக்கிறப்பெல்லாம் என்னை நினைச்சு எப்படி கடவுள், அதாவது நீங்க ரொம்ப ஆழமா உட்காந்து யோசிக்கலாம். அதுதான் முடியும் ஒழிய கையெழுத்து கும்பிட தான் முடியும் ஒழிய ஒன்றும் செய்யறதுக்கு வாய்ப்பே. நான் என்ன செஞ்சிருக்கேன்? அதாவது என்னை மீட்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு அவர் தன்னை காட்டி இருக்கிறார். ஏங்க நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தது நான் பெருமைப்படுறேன். ஏன்னா என்னுடைய ஆண்டவர் என்னை படைச்சது, என்னுடைய ஆண்டவர் எனக்கு மீட்டவர். எனக்கு போகும். இதுக்கு மேலே எனக்கு உண்மை காசு பணம் 1000 வியாதி வரட்டும் வந்து போட்டோம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவருக்கு தெரியுமா தெரியாது? படைச்சவருக்கு எனக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா தெரியாது? என் தலையில் இருக்கிற இதை எண்ணி இருக்காருன்னா இது கீழே, இது நம்ம நினைக்காத கஷ்டம். இது எண்ணி கீழே விழுவே இது ஒரு விழுந்துருச்சு இவ்வளோ விழுந்துச்சுன்னு நினைக்காது யோசிக்கிறீங்களா? இதுவே அவர் கணக்கு பண்ணி வச்சுருக்காரு. என் மேலே கஷ்டம் இருக்குமா இருக்காரு? அவர் சொல்ற நாளையிலிருந்து குறிச்சு என்ன செய்யாது? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. யாரும் தெரியல. இப்ப சொல்லுது இந்த சங்கீதம் முதல் அந்த 3 வசனங்கள்ல சொல்றப்ப இப்ப 2 விஷயம் கத்துருக்கோம். நான் எதுக்கு சேர்ச்சுக்கு வரேன்? மறந்துடாதீங்க. அடைந்தவரையும் என்னை பாவத்திலிருந்து மீட்டவரையும் தொழுது கொள்வதற்காக யாருக்கெல்லாம் போய் கேளுங்க, தெரியாது. இதை நீங்க சொல்லிக் கொடுக்கும். இந்த சர்ச் காங்கிரிகேஷன் உங்க பிள்ளைங்களுக்கும் சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுக்கும். கோயிலுக்கு போகணும்னா இவனை பிடிக்கல, அவனை பிடிக்கல, இந்த ஆளை பிடிக்கல, பாஸ்டரை பிடிக்கல, அந்த வேலைலாம் கிடையாது. நீங்கள் படைச்ச பொழுது கொடுத்துருக்கணும். கட்டாயமாக ஓய்வு நாள் எங்கே இருக்கணும்? சர்ச்சில் மஸ்ட். இந்த இடத்துல இருந்தியா, இந்த இடத்துல தேவ பிரசன்னம், இந்த இடத்துல கடவுள் இருக்கிறார். இப்போ இருக்கிறார் உங்களோட என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களோட அவருடைய வார்த்தை மூலமாக பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆக கடவுளுடைய சமூகத்தில் வயது வரக்கூடாது, வெறுமையை வரக்கூடாது, முன்னாடி இருக்கணும். நீங்க யாருமே பெரியார் கிடையாது, ஒரு நாள் கூட பெரியார் கிடையாது.
எல்லாரும் கடவுளுடைய பார்வையில சிந்தனை இருக்கா? நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் யார்? அவர் சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது சொல்றப்பதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் வணங்குற ஆண்டவர் ஒரே தேவன் இல்லையா? ஒரு தேவன் தான் விசுவாசிக்கணும். ஏன்னா வேதம் சொல்றது, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். யாத்திராமத்தில் சொல்றது, என்னை அன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான யாதொரு சொர்வத்தை ஆயும் விக்கிரகத்தை ஆயும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அப்ப கடவுள் யார் அப்படின்னு சொன்னா யார் தான்? ஒரே கடவுள் தான். நீ அது அது என்னங்க உங்களுக்கு புத்தி இல்லையா? பார்த்த கடவுள் மாதிரி தோணுது. சொல்றதுக்கு எனக்கு ஆயுதம் வேத சொல்லு ஒருத்தர் தான் சொல்லுச்சுன்னா அது யார் தான்? ஒருத்தர் தான். அந்த தேவன் யார்? அந்த தேவன் திரித்துவ என்ற தேவன். நல்ல கவனிச்சுக்கலாம். ஃபெய்த் என்னன்னா, நான் ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். அந்த தேவன் திரித்துவ, பிதாவான கடவுள், குமாரனான கடவுள், பரிசுத்த ஆவியான தேவன். திரித்துவ ஏக தேவன். மறந்துடாதீங்க, திரித்துவ ஏக தேவன். திரித்துவத்தை குறிச்சு ஆதியாகமத்திலே சொல்லிடுச்சு. 26 சொல்றாரு, என்ன சொல்றாரு? நமது சாயலாக, நமது ரூபத்தின்படியே. அப்ப பன்மை பெயர் சொல்லு. இந்த பன்மை பெயர் சொல்லு. அந்த பன்மையை குறித்து சொல்லும் பொழுது அது ஏன் 3 தான் சொல்றீங்க, ஏன் 30 இருக்கக்கூடாதான்னு யெகோவா சாட்சிக்காரன் கேட்கறான். 3 நாப்பா சொல்லியிருக்கு வேதம். வேதம் 3 சொல்லியிருக்கா இல்லையா? எங்க சொல்லியிருக்கு? ஒன்னேவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒன்னேவான் நீங்க தயவு செஞ்சு விட்டுருங்க, எல்லாரும் வாசிக்கிறீங்க. அது சரி வர நானே வாசி. சரி, யார் வாசி? அது சொல்லுது, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். இம்மூவரும் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மூவரும் ஒரே தேவன், 3 தன்மைகள். 3 தன்மைகள் ஒரே தேவன். இதுதான் விசுவாசிக்கிறீங்களா? ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம். அந்த தேவன் யாரும் விசுவாசிக்கிறோம்? திரித்துவ ஏக தேவனை நான் விசுவாசிக்கிறேன். சரியா? இப்ப அந்த திரித்துவ ஏக தேவன் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அதுதான் சங்கீதம் 136 சொல்றது. என்னென்ன உண்டாக்கினாரு? அவன் சொல்றாரு பாருங்க 5ஆம் வசனத்துல, வானத்தை, தண்ணீர்களுக்கு மேலாக பெரிய சுடர்களை, பகலிலான சூரியனை, இரவிலான சந்திரனை, நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள். அவை எல்லாத்தையும் படைத்தவர் யாரு? இப்ப யார் ஆராதிக்கு கொண்டிருக்கிறோம்? யார் ஆராதிக்கு கொண்டிருக்கோம்? படைச்சவர். சந்தேகம் இருக்கா? அவர் உங்களை படைச்சிருக்காரா? உங்களை படைச்சிருக்காரா? நிச்சயமா. நான் கேள்வி கேட்டேன்னா எப்போதுமே ஒரு பின்னால் ஒரு அனுபவம். சரியா? ஒருத்தர் தான் படிச்சார், எல்லாத்தையும் படிச்சார். 6ஆம் ஏவாள் படிச்சாரா? படிச்சீங்க? 6ஆம் ஏவாள் தான் முழு உலகம் இருக்கு. இருக்கா இல்லையா? நம்ம எல்லாரும் தேவசாயில படிச்சாரா இல்லையா? படிச்சாரா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? மார்க்ஸ் எடுத்து இல்லையே? நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? நான் சொல்லல. நான் கேட்க நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரே இதுன்னு சொல்லியிருக்கீங்க, திரித்துவர்னு சொல்லியிருக்கீங்க, படைச்சவர்னு சொல்லியிருக்கீங்க. அவர் தான் என்னை படிச்சாருன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் தான் ஆதாம படிச்சாருன்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்டா? ஆதாம் படிச்சாரா? ஆதாம் தான் முழு உலகம் கொண்டாடிச்சு. தேவசாயில படிச்சாரா இல்லையா? இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனையும் அவர் தான் படிச்சார். ஆமென். ரொம்ப சொல்றீங்க நீங்க எல்லாம் ஜாதி பார்க்குறீங்கல்ல. இப்ப என்ன சொல்ற? தாம் நீங்க ரசிக்கப்பட நான் என்ன நம்புறனோ அதை நான் செயல்படுத்துறதுதான் என்னது? நீங்க செயல்படுத்த. நான் சொல்றது தப்பு இல்ல. மாறல பரலோகம் போக முடியும்.
மனுஷன் என்னவெல்லாம் பார்க்கணும்? அவரால் படைக்கப்பட்டவங்க என்றால் நான் பேசிக் குவாலிட்டி. இங்கே இருக்கிற வெளியில் இருக்க எந்த கட்சியினாலையும் ஜாதியை ஒழிக்க முடியாது. ஜாதியை ஒழிக்கிறது ஒரே ஒரு இடம், இதுதான், இந்த இடம் தான். நீங்க எல்லாம் திருவள்ளுவர் இருப்பீங்க, ஜாதி பார்த்து திருவள்ளுவர் இருப்பீங்க. அந்த திருவள்ளுவர் ஆண்டு ஒரு நாளும் தெரியப்படும். ஏற்றத்தாழ்வு இருக்கா? ஏழை பணக்கார வித்தியாசம் இருக்கா? பணக்காரனை பார்த்தா ஒரு மாதிரி பேசணும், ஏழையை பார்த்தா பேச மாட்டேன். ஏன் ஏழையில தான் நீ அன்பு போயிருக்க? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? ஒரே தேவனை வணங்குனா, அவர் தான் நீங்க படைச்சவர், நீங்க ஆழமா இருதயத்துல நம்புனா எல்லாரையும் ஒன்னாவே நீங்க பார்க்கணும். இப்ப எல்லாரும் நீங்க ஒன்னா பார்க்கலையே. நாடா இருந்தீங்க, பறைய இருந்தீங்க, சத்திரியா இருந்தீங்க, தேவர் இருந்தீங்க, பிள்ளமா இருந்தீங்க, கவுண்டர் இருந்தீங்க, இதெல்லாம் இன்னையே வேதத்துல இருந்தீங்க. Then how can you take part in the community? பயங்கரமான விஷயம் வருது. அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த சபையிலே நீங்க இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம், இவ்வளவு பேர் கூட நம்ம நிறைய பேர்ட்ட பேச மாட்டோம். நிறைய பேர் லுக் டவுன் பண்ணுவோம். அவன் ரொம்ப சீப் அப்படின்னு சொல்லுவான். அவனை பார்த்தா என் முடிஞ்சோட என்கிட்ட வந்து கை கொடுக்குற மாதிரி நீங்க எல்லாருக்கும் என்ன செய்ய மாட்டீங்க? கை கொடுக்க மாட்டீங்க. எப்படி இருக்கீங்க? விசாரிச்சிருக்கீங்களா? என்ன நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் ஆஃப் கிரைஸ்ட் இங்கேன்னு சொல்லுங்க, இங்க இருக்குது. அப்ப எப்ப அது இங்கே வரும் அப்படின்னா, ஒரே தேவன் அவர் என்னை படைச்சிருக்காரு, என்னை மாத்திரம் படைக்கல, இங்க இருக்கிற எல்லாரும் அவரால் படைக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள். ஆகவே அடுத்த ஒரு விஷயம், ஒரே தேவன், ரைட்? பாருங்க, இறையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் ஒரே தேவனா எல்லாரும், ஏன்னா ஒரே தேவனால படைக்கப்படும். ஆக அந்த வித்தியாசம் கிடையாது. அப்ப ஏழை பணக்கார வித்தியாசம் கிடையாது. இருக்கா? ஏழை பணக்கார வித்தியாசம் இருக்கா? இல்ல. ரைட். அடுத்து உங்க வீட்டுல பிரச்சனை நடக்குது, புருஷன் முன்னாடி சண்டை நடக்குதா இல்லையா? ஆமா இல்லை. புருஷர்கள்லாம் மனைவிகளை எப்படி பார்க்கறாங்க? ஏய் நடி சொல்ற மாதிரி ஆமாவா இல்லையா? எங்க பக்கம் பாருங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க தான் நடிச்சு கொண்டாந்துருக்கீங்க. எவ்வளவு ஹிப்போ ரைட் பார்த்தீங்களா? எவ்வளவு மாய்மாலக்காரங்கெல்லாம் திருச்சியில் உட்காந்து யோசிச்சு நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? பாருங்க, என்னுடைய மனைவி, என்னுடைய மனைவி அவளை நான் கனமா நினைக்கணும். ஏன்? விவசாயம். கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். கடவுள் வந்து மனைவிய குறைவா படைக்கவே இல்லை. இந்த இடத்துல புருஷத்திலே உங்கள் மனைவி இடத்துல என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்க. மனைவிகளே இப்படியே படியாதீங்க, ஏற்கனவே பேசுங்க. அது மட்டும் தான் நடக்குது. நீங்க ரொம்ப நல்லவங்களும் கிடையாது, இவங்க ரொம்ப கெட்டவங்களும், அதான் இவங்களும் ரொம்ப நல்லவங்க. இந்த ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா மனசு வச்சு ஒரே தேவனை சரியான முறையில பார்க்க, அவர் தான் எல்லாரையும் படைச்சாருங்கிறத பார்க்க, எல்லாரும் சமங்கிறத சபையில எல்லாரும் எல்லாருடையும். இப்போ ஒரு குறிப்பு தான் கண்டுபிடிச்சு, கடவுள் படைச்சா நம்ம எல்லாரும் படைப்பு எல்லாம் சமம். அங்க ஜாதி இல்ல, ஏற்றத்தாழ்வு இல்ல, ஏழை பணக்கார இல்ல, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஒரே தேவனா இருந்தா மார்க்கெட் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நீங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கு. நீ எதுக்காக சண்டை போட்டீங்க? காசு இல்லை. படைச்சவர் பார்க்க படைத்தவர் என்னை படைச்சிருக்கணும்னா நான் எவ்வளவு நாள் வாங்கணும்னு அவர் என்ன செஞ்சிருக்காரு? முடிவு பண்ணி தான் கொண்டு வரணும். ஏன்னா மனுஷன் ஒரே தரம் பிறப்பு முடிவு நியாயத்துக்கு படைவும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? நியமிக்கணும். நான் வரப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன். என்ன ஆர்டர்?
எப்போ சாக போகிறேன்னு ஆர்டரோட தான் வந்திருக்கேன். நீங்கள் வந்து என்னமோ ரொம்ப நாள் நீடிச்சு நிலைக்க போகிறதுலாம் என்ன கிடையாது, வியாதியெல்லாம் வராது, கட்டாயம் வியாதி வரும். இப்போ கண்ணாடி போட்டுருக்கேன்னா என்ன அர்த்தம், கண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். புரியுதா? நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணாடி போட்டுக்கிட்டே கத்தரும் வியாதிகளை நாம் சுத்தமாக்குறோம் அலைநோய் அப்படின்னு. உன் கண்ணு போட்டு கண்ணாச்சு நீ இப்படி சொல்லிட்டு இருக்க. வயசாயிடுச்சா இல்லையா, நடிச்சிச்சா இல்லையா, நான் கிளம்புறேன். புரியுதா? நடக்க முடியல, முட்டி கிடைக்குதுல்ல, இடுப்பு அடிக்குதுல்ல, வயசாயிடுச்சுல. இதான் வருமா வராதா, வருமா வராதா, வரும். இதுக்குள்ளதான் நீ என்ன செய்யணும், இதுக்குள்ளதான் நீ நடக்கணும். இதுதான் இயல்பு. ஏன்? நான் பாவம் செஞ்சுட்டேன். பாவத்தினால என்ன வந்துச்சு, பாவத்தினால பாவத்தோட கூடிய சாபம் இந்த உலகத்தில் வந்துச்சு. நீங்களும் நானும் இந்த உலகத்துல சபிக்கப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் சொன்ன உடனே சொல்லிட்டாரு, நீ வேற நீ உடம்புல வருவ, அப்புறம் உன் நெத்தி வேற சிறுதிதான் அப்படின்னு தானே சொல்லிட்டாரு. நம்ம இதை வேற மாற்ற முடியுமா? நெத்தி வேற என்னைக்காவது இல்லாம எவனா சம்பாதிக்கலாமா மனுஷன்? வழி இல்லாம பிள்ளை தருவீங்களா? இல்லை. இப்போ நீங்கள் ஒரு டெக்னிக் பண்ணிட்டாங்க, இவங்க என்ன டெக்னிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சிசேரியன் பண்ணிடலாம். சிசேரியன் பண்ணாலும் வழி அதோடு போயிடலாம். வலி வலி தான் படைத்த கடவுள். ஒரே ஒரு நிமிஷம். நம்ம ஸ்லோவாக போயிட்டு எனக்கு தெரியல காம்ப்ளிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்தது அதை பார்க்கும்பொழுது இந்த படைப்பு எல்லாம் என்ன செய்யுதுன்னா, என்னுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் யாரை நான் சார்ந்து இருக்கிறேன். இப்போ நீங்க யார் சார்ந்து இருக்கீங்க? உங்களை சார்ந்து இருக்கீங்க. உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய பணத்தையும் நீங்க சார்ந்து இருக்கீங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா கடவுளை சார்ந்து கொள்ளுங்க. படைச்சவர் நிச்சயமா என்ன செய்வாங்க. அப்ப நீ யார்கிட்ட போகணும், யார்கிட்ட போகணும், லேர்ன் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உன் வாழ்க்கையில என்ன கஷ்டம்னாலும் யார்கிட்ட போகணும், நான் போய் ஆண்டவரே நீ தான் என்னை படைச்சிங்க. உங்களுடைய வார்த்தை தானே சொல்றது, நீதிமான் அப்பத்துக்காக இறந்து திரியறதை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. எனக்கு பசியா இருக்கு, யாருக்காவது வீடு இல்லைன்னு சொல்லுங்க, நான் வீடு வாங்கிக்கிறேன். இருக்க யாருக்காவது வீடு இல்லைன்னு சொல்லுங்க, வீடு வாங்கிக்கிறேன். ஏன்னா அமைதா இருக்கு. அதே என்ன எல்லாருக்கும் வீடு இருக்கா? இது பிளஸிங் கிடையாது. பிளஸிங்கிறது படைச்சவன் சார்ந்து இருக்கிறது. படைத்தவர்களுடைய எல்லா தேவைகளையும் நிச்சயமா என்ன செய்வார், சந்திப்பார். சந்தித்துக்கிட்டே இருக்கிறார் எப்பொழுதும், தினந்தோறும். நீங்க மூச்சு விடுறது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது கேட்டீங்க, ஆண்டவரே நான் மூச்சு விடுறதுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லியிருக்கீங்க. வயசானப்பா சொல்லணும், மூச்சு வருது அப்படின்னு தலையிட்டு படைத்த ஆண்டவரை சார்ந்து. ரெண்டாவது, இந்த 10-12 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 136வது சங்கீதம் 10-12 வசனத்தை பாத்தீங்கன்னா, எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நடுவில் இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் மூங்கி பயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. இப்ப என்ன நடந்துச்சு, இப்ப சரித்திரத்துல கடவுள் படைச்சவர்னு சொல்லிடுச்சு. இப்ப சரித்திரங்கிறப்ப ஜெனிசிஸ் முழுசும் பார்த்துக்கோங்க. 1ஆம் அதிகாரம் முழுசும் கடவுள் படைத்தவர் சொல்லியாச்சு. இப்ப இந்த ஜனங்களை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் மூலமா ஒரே இந்த இனம் என்ன செஞ்சிருச்சு, பலிக்கு பெருகி எங்க போயிடுச்சு, 8 தேசத்துக்கு போயிடுச்சு. 8 தேசத்துக்கு 400 வருஷமா அடிமைகளா இருக்கிறாங்க. அது வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்திலே ஆண்டவர் மீட்பேன்னு சொல்லிட்டு மீட்கிறார். இப்ப மீட்கிறப்ப அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கவனிக்கணும். அதாவது பைபிள் வாசிக்கிறப்ப ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். எகிப்தியரின் தலைச்சங்களை சங்கரித்தவரை. அடுத்தது, அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட பண்ணினவரை, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை என்ன சொல்றாரு ஆண்டவரே, அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, நம்மளை பலவிதமான அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துல உச்சகட்டத்தில் இருந்தாங்க. அவங்களுடைய கூக்கள் தேவ சமூகத்தில் போய் கேட்கு. அடிமைகள், அடிமைன்னா தெரியுமா உங்களுக்கு? அடிமை நீங்க சுயமா எதுவுமே செய்ய, நான் சொன்னாதான் நீ செய்ய அப்படின்னு உனக்கு சுய சிந்தனையே இருக்கக்கூடாது. அடிமை எப்படி இருக்கு யோசிப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அடி உத சாப்பாடு எல்லா பிரச்சனையும். இப்ப கர்த்தர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்களை விடுவிக்கிறார். ஒரு சரியான ஒரு நேரத்தில் விடுவிக்கிறார். எப்படி விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது,
தலைச்சங்களை சிந்தரிக்கும். அடுத்து நம்ம சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இப்ப நான் இங்க இருந்து சரித்திரத்திலிருந்து எப்படி மீட்பு நடக்குது, மீட்பு எப்படி நடந்துச்சுன்னா தலைச்சன் சங்காரம் அப்படி நடந்துச்சுல. இப்ப தலைச்சன் சங்காரத்துல என்ன நடந்துச்சு? அந்த ஆடு அடிக்கப்பட்டுச்சு, ரத்தம் இடைக்கால்களில் பூசப்பட்டது. மீட்பு அந்த விடுதலை, அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு மனுஷன் விடுதலை பெறணும்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இருக்கிறது. என்ன ஆச்சரியமான விஷயம், என்ன பயங்கரமான விஷயம். என்னை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் தனது சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை ஐயோ, எப்படி அது, எப்படி எனக்காக மடிக்க முடியும்? பாவமே இல்லாதவர், பரிசுத்தமான தேவன், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணு இந்த உலகத்துல உங்களுக்காக எனக்காக. அதாவது அந்த சுவிசேஷத்தை நீங்க தயவுசெய்து திரும்ப திரும்ப படிங்க, தயவுசெய்து திரும்ப திரும்ப படிங்க. இங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூடி வராம இன்னொரு நாள் பைபிள் சொல்லிக்காம வாங்க. அருமையான பாஸ்டர் சரியா? இன்னொரு நாள் உடனே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்க. மிச்சனாலும் உங்களுக்கு நான் என்ன செய்வீங்க யோசிப்பாங்க. நேரங்கள்லாம் வீணடிக்காது. கர்த்தர் அடிக்கிற அடிகளை வளருங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாங்க. காசு 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 கிடையாது. காசு ஒரு நாள் இல்லாமல் போயிடும். காசு இல்லாமல் போயிடும். காசு உதவாது. காசு உதவே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. வளர்ச்சி நிச்சயமாக என்ன செய்வார்? அந்த கடவுள் உலகத்துக்கு வந்தப்ப அவருக்கு ஒரு கரு தேவைப்பட்டுச்சு. வேதம் சொல்லுது, வேதம் சொல்றது கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆழம் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கருவா இருக்கிறப்பே தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு என்ன வந்துச்சாங்க? அவர் வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பே அவர் குழந்தைய வர்றாரு, அவர் மாம்சத்துக்கு வெளிப்பட்டார். நிறைய பேர் சொல்வீங்க, ஐயோ எனக்கு வீடு இல்லைங்க அப்படின்னு. நரிங்களுக்கு குடிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுதலும் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க. ஐயோ என்னை எல்லாம் திட்டாங்க, கேவலமா திட்டாங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தப்ப ஓசியில தாங்க கல்லறை, ஓசி கல்லறையில தான் தருவாங்க. வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க யோசிப்பாங்க. அவரை போல நீங்க மாறி இருக்கீங்களா? நம்முடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா நான் இயேசுவாக இந்த உலகத்தில் வாழணும். மதுரை இந்த இந்த ஈரோடு பட்டணம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் இயேசுவாக வாழ்ந்த இடம் பத்துமா? நீங்க இயேசுவாக வாழு. உங்க மனைவிக்கு சண்டை போடுவாங்க, பிள்ளைகளுக்கு அன்பா பேசுங்க. இயேசு எப்படி பேசுவாரோ அப்படி பேசுங்க. இயேசுவினுடைய சிந்தை உங்களில் இருக்கிறது. அது பிலிப்பியர் சொல்ற, பிலிப்பியர் படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்கிறது. இயேசுவோட சிந்தை, இயேசுவோட சிந்தனை என்ன? அவருடைய சிந்தனை இந்த சர்ச்சையில் யாரும் பசியாக இருக்காரு. இயேசுவோட சிந்தனை இந்த இடத்துல யாரும் வியாதியா இருந்தாலும் கூடாது. அதான வார்த்தை. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாலும் அது ஏதோ பெய்யும் இல்லையா? ஒரு நாள் பெய்யும். நம்ம போய் பார்க்கணும். யோசிச்சு பார்த்துங்க, நீங்க எப்படி பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அங்க ஆண்டவர் என்ன செஞ்சார்? எகிப்து தேசத்துல இருந்து விடுதலை பண்றதுக்காக அந்த நிலை காலத்துக்கு முழுவதுமாக ரத்தம் பூசப்பட்டுருச்சு. இல்லாட்டி என் வீட்டில் என்ன நடந்திருக்கும்? சாவு. என் வீட்டில் சாவு நடக்கல. காரணம் ரத்தம் பூசப்பட்டுருச்சு. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களா? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? இயேசு உங்க பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரா? இயேசு உங்க பாவத்தை மன்னிக்கிறனா நித்தியமான நரகத்துக்கு போயிருக்கீங்க. நித்தியமான மறந்துடாதீங்க. ரொம்ப சுலபமான இது வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் அழுக்கிறார். பாவத்தோட செத்து போன எங்க போயிருக்காரு? விசுவாசிக்கிறீங்களா? அதை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் நம்முடைய பாவத்திலிருந்து இணைத்தார். இந்த இடத்துல எகிப்தின் தலைச்சன்களை சங்கரித்தவரை என்ன செய்யுங்க? புரியுங்க. அங்க என்ன சொல்லல, அங்க நடந்த வாதியெல்லாம் சொல்லவே இல்லை. கவனிச்சிங்களா? அந்த 9 வாதியை பத்தி சொல்லவே இல்லை. அவங்க ஒண்ணு எக்ஸசைஸ் பண்றாரு, எகிப்து தலைச்சன். ஏன்னா அந்த ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அந்த அடையாளம் அற்புதங்கள் முக்கியம் அல்ல, அங்க கிறிஸ்துவினுடைய மரணம் முக்கியம். அந்த இடத்துல ரத்தம் முக்கியம். அந்த ரத்தம் சிந்துவது நாம பாவ மன்னிப்பு இல்லை, அந்த பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவனால. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! தண்ணி ரத்தமாச்சு சொல்லலைங்க, தலை வந்துச்சு சொல்லலையே. மீட்டு நம்ம எவ்வளவு கிரேட்ஃபுல்லா இருக்கணும் பார்த்தீங்களா? சேர்ச்சுக்கு வரப்போ சந்தோஷம் வாங்க, சரியா?
மன மகிழ்ச்சி ஆகும். ஆண்டவரே பார்க்க போறோம், உங்களோட பேச போறோம். ஆண்டவரே என்னோட என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க. என்னை எப்படி மீட்டா அப்படின்னு திருச்சியில் உட்காந்து ஆராதனையில் எப்படி நீங்க மீட்டீங்க, நான் எப்படி இருந்தேன், நான் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு சொல்றேன், நான் எடுத்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு சொல்றேன், நான் எப்படி இருந்தேன். நான் நினைச்சு பார்க்குறப்ப வேதம் சொல்லுது பாவத்தில் செத்து இருக்குன்னு சொல்லி. பாவத்தில் செத்து இருக்கு. செத்து இருந்தவங்களுக்கு என்ன தெரியாது, எதுவும் தெரியாது, மூச்சு விட மாட்டான், கண்ணு தெரியாது, ஏதாவது பிரியாணி அப்படின்னா தெரியாது. ஆனால் பேசணும், அவன் காதல் செத்து செத்து போன என்னை உயிர்ப்பித்து இருக்கிற கிறிஸ்துவனால் உயிர்ப்பித்து இருக்கிற. ஆக அந்த இடத்துல மீட்பு எவ்வளவு முக்கியம் பாருங்க. அந்த இடத்துல நினைவு கூற ஒரே விஷயம் அந்த பஸ்கா, அந்த ரத்தம் சிந்தது, அந்த யாத்திரையாக முழுசு என்ன அப்படின்னு சொன்னா எப்படி மீட்பு நடந்தது. 3வது வருஷம் 13-16 வருஷம் நான் வாசிக்கிறேன். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபையும் அதில் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபையும் பார்வனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்துப்பட்டவரை துதியுங்கள், அவர் கிருபையும் நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபையும். யாரு? ஒன்று தேவன், ஒரே தேவன், பிரித்துவ தேவன், படைத்த தேவன், மீட்க தேவன், வழி நடத்துகிற தேவன். சூப்பர் இல்லையா? ஆச்சரியமா இருக்கு. என்னைய படைச்சிட்டு என்னை ரட்சித்து என்னை சும்மா விடல, என்ன செய்யறாங்க? விசுவாசி ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? வழி நடத்துறது என்னது? எப்படி நடத்துவாங்க? கையில தப்பா போற சேர்ச்சுக்கு எதுக்கு நீங்க வரீங்க? வழி நடத்துதல். இப்ப நான் யாருங்க? பாஸ்டர் யாரு? மெய்ப்பண்ண என்ன? அங்க போகாத, நான் போகாத என்ன வாழ்க்கை தம்பி சரியில்லை, சேர்த்து முடியாது, ஒழுங்கா இருக்கும். கசிக்கிறது போல ஒழுங்கா படிக்கலையா? உங்க அப்பா அம்மாவோட எனக்கு வேலை ஜாஸ்தி. பாஸ்டர் வேலை செய்ய விடாம மாத்திடாதீங்க. பாஸ்டர் சொல்ற ஒவ்வொரு அறிவுரையும் கத்த பேசுறாங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்க. எப்ப எவ்வளவு ஆமே முடியா அப்படிங்கிற மாதிரி மெய் பண்ண அவனுடைய நீங்க எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? 8 மணி நேரம் தூங்குவீங்களா? வாழ்க்கையில் போறது தூங்குவீங்க. 11 மணி வரைக்கும் பேசிட்டு நான் 4 மணிக்கு இருந்துச்சேன். மாசம் 8 மணிக்கு இருந்துச்சாங்க வந்தார். நான் கிளம்பி வரேன். தூக்கம் எங்களோட சிந்தனையே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நீங்க தான். பாஸ்போர்ட் சிந்தனையே நீங்க தான். ஏன் ஏன் வரல? என்னாச்சு? இந்த சீட், அந்த 2 சீட் காலியா இருக்கு. யாருக்கு மனசுலாம் மண்டே உடைச்சு சர்ச்சு கொஞ்சம் ஃபோன் பண்ணுறேன். என்ன ஏன் வரல? சர்ச்சை விட்டு வெளியே எங்கே போனோன்னு தகவல் சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அது உண்மையான நெய்பர்லாம் இல்லை. நல்ல நெய்பர் இருக்கிறப்ப அவருக்கு செவி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ அதுக்கு மேல ஆண்டவர் சொல்றாரு, அவர் வழி நடத்துகின்றது மெய்ப்பன போல எப்படி நடத்துறாருன்னா செங்கடலை கடந்து. செங்கடலை கடத்துறதுன்னா என்னங்க? செங்கடல் எப்படி கடந்துச்சு? கடல் 2 என்ன செய்யுது? கடந்து காப்பாற்றுவதற்காக கடவுள் என்ன செய்யறாரு? ஜனங்கள் அதுக்குள்ள அப்படியே எப்படி இருக்கும்? அந்த கீழ்காற்று வீசணும்னா தரையெல்லாம் வெட்டாந்தரையான தாரோடு மாதிரி. இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் தண்ணி. இஸ்ரவேல் பைபிள்லேயே மிகப்பெரிய அற்புதம், 6 லட்சம் புருஷர்கள் கண்ட அற்புதம் இதுதான். மீட்பு தான். மீட்பு எவ்வளவு பெரிய மீட்பு, எவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து என்னை கடக்க பண்ணியிருக்காரு. அது அந்த சின்ன பிள்ளைங்க பெரியவங்க, நானும் அந்த அப்புறம் என்ன செஞ்சிருப்பேன், கண்ணி என்ன செஞ்சிருப்பேன் அப்படி சொல்லிட்டு பார்த்து
ஐயோ அது சூப்பரா அந்த பக்கத்தில் இருக்க மீனெல்லாம் வந்துட்டு போயிருக்கோம். அதை தொட்டு பார்த்துக்கிட்டே போயிருவேன். மீட்பினுடைய மகத்துவத்தை உன்னை சும்மா சாதாரணமாக உன்னை மீட்கல, உன்னை ரத்தம் சொல்லி மீட்டு இருக்கிறேன் பாருங்க, நான் வழி நடத்துகிறேன் பாருங்க, வழி காட்டுறேன். நீ இங்கேருந்து சிக்கி தப்பிச்சிடக்கூடாது. பின்னால் பார்க்கணும், ரொம்ப சிம்பிளுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 600 பேர் தானே வரான், 600 ரதம் தானே வருது. இது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? சுற்றி நின்னாலே செத்து போயிடுவாங்க. இந்த 600 ரதத்தை 6 லட்சம் புருஷர்கள் சுத்தி நின்னா என்ன செஞ்சிருவான்? மூச்சு கொட்டி செத்து போயிடுவான். ஆனா அந்த இதுக்குள்ள அவனுக்கு பின்னால பார்த்தேன், முன்னால பூக்கள் இருக்கான். ஐயோயோ இங்க வந்துட்டான் பார்வோன்னு. என்னடா 600 பேர் தான் வந்திருக்கான். நிறைய பேர் வெளியே நீங்களும் 6 லட்சம் பேர் இருக்கீங்க. இதுல உன் மனைவி 12 லட்சம் பேர், உன் பிள்ளைங்க இன்னும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 லட்சம் பேர் கூட இருக்கீங்க. என்ன பயப்படுறீங்க? எல்லாம் பாவம். ஆமாம், சின்ன ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பயப்படுது. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை செங்கடலை பிறந்தது மாற்றம் கிடையாது. நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அங்கே எதில் வழி நடத்துகிறார்? எங்க வழி நடத்துகிறார் ஆண்டவர்? மனாந்தர, அதாவது மனாந்தரத்தில் எத்தனை நாள்? 40 வருஷம். வனாந்தரத்தில் விவசாயம் பார்த்தீங்களா? இல்லை விவசாயம் பார்த்தீங்களா? தேனி வருவீங்களா? இல்லையா? எப்படி ஒரு சாப்பாடு வச்சுச்சு? வேலையே செய்யாமல் ஓசியா ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 வருஷம் ஓசியா சாப்பிடுவாங்க. ஓசியா வனாந்தரத்தில் என்ன செஞ்சவங்க? தண்ணி குடிச்சவங்க. அது மாத்திரம் இல்லை, மேல மேகஸ்தமம், பகல் இரவுல அக்னிஸ்தமம், தேவ பிரசன்னத்திலே நடந்தவர்கள். 40 வருஷம் செருப்பு தேவை, ட்ரெஸ் பழசா போகிறேன். யோசிச்சு பாருங்க. அப்ப கடவுள் ஆண்டவர் தான் மீட்ட ஜனங்களை எப்படி வழி நடத்துறாரு? உங்களுக்கு நிறைய பயம் இல்லை? நிறைய பயம் இருக்குல்ல? எதிர்காலத்தை குறிச்சு பயமா இருக்கா? அதுதான் சரித்திரத்தை பாருங்க. அதுதான் பைபிள் வாசிங்க. பைபிள் வாசிக்கிறப்ப ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி ஆண்டவரை 40 வருஷம் சோறு போட்டீங்க? இந்த பையன் ரொம்ப மோசமானங்களாச்சு. ஒரு பையனும் நல்ல ஒன்றும் கிடையாது. திமிர் பண்ணிக்கிட்டே நான் முறுமுறுத்துக்கிட்டே தான் செங்கடலை கடந்த உடனே மாறாங்கிறான். என்னடா நம்ம வாழ்க்கை திரும்பி பார்க்கறது எதுக்குன்னா, இப்போ பிரச்சனையில் இருக்கீங்களா? இப்போ எதை பெருசாக பார்க்குறீங்க? பிரச்சனை திரும்பி பார்த்தீங்களா? அங்கே காப்பாற்றுற நிச்சயம் இதையும் காப்பாற்றுவாங்க. சிந்தனை வருதா? வரலீங்கள? வராது. அதான் விஷயம், வராது. ஏன் தெரியுமா? ஏன் வராது? ஒழுங்கா பைபிள் வாசி, ஒழுங்கா ஜெபம். வீட்டில் ஃபேமிலி பிரேயர் இல்லையே, குடும்ப ஜெபம் இல்லையே, தனி ஜெபம் இல்லையே, வேத வாசிப்பு இல்லையே, ஒழுங்கா பைபிள் ஸ்டடி வரது இல்லையே. வந்தாலும் எப்படா கிட்டு போடுவோன்னு நினைச்சிட்டு இருக்கோம். விளங்குமா? விளங்காது? நீங்களே சொல்லுங்க, விளங்குமா விளங்காது? ஆண்டவர் சொல்றது இந்த சங்கீதம் இங்க இருக்கு, இங்கே அப்படின்னா நோக்கி அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பார்ப்பா, சங்கீதம் இல்லைன்னே ஆண்டவர் இப்படிதான் படைச்சவர். ஒரே தேவன், திருந்த தேவன், படைச்ச தேவன், மீட்க தேவன், வழிநடத்துகின்ற தேவன். இவரை பாருங்க, மார்க்கெட் எதையுமே பார்க்காது. ஒன்னே மட்டும் தான் பார்க்கணும். யார் மட்டும் தான் பார்க்கணும்? தேவனை மட்டும்தான். நீ சூழ்நிலையை பார்க்கல, உன் பிரச்சனையை பார்க்கல, யாரை பார்க்கணும்? தேவனை எங்க பார்க்கணும்? வேதத்துல பார்க்கணும். வேதம் வாசிக்கணும். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதம்னா என் வாழ்க்கை. வேதம்னா வேதத்தை தாண்டி சிந்தனையாக கூட எனக்கு எல்லாரும் ஒரு அனுபவம் சொல்லுவாங்க. நேற்று எனக்கு மைக்கு வலிச்சு 4 வருஷம் டெய்லி வயிறு வலிக்குங்க. ஏதாவது இடக்கு மடக்கா தின்னா வயிறு, இடக்கு மடக்கா தின்னா வயிறு வலிக்க தானே செய்யும். போய் அங்கே எங்களுக்கு போய் ஏதாவது என்ன சிக்கன் சாப்பிட்டேன், கிரில் சிக்கன் சும்மாவே இருக்காது. சிக்கனில் கிரில் அது ஒன்றும் தின்றது கிடையாது, இவ்வளோ தின்றது. அப்புறம் வயிறு வலிக்கும் வைக்காத சாப்பிடு, ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சமாக சாப்பிட்லாம்ல, ராத்திரியில் கொஞ்சமாக சாப்பிடுன்னு சொல்லுது. ராத்திரிலாம் மூணு கட்டுறது கட்டுட்டு இங்கே எரியுது, நல்லா எரியும். எரிஞ்சு மட்டும்தான் இருக்கும், வேறு ஒன்றுமே செய்ய. கொஞ்சமாக சாப்பிட்டு சீக்கிரமாக வேலையை பார்க்கலாங்க.
இது சாட்சியம். வயிறு வலிச்சிச்சுங்கிறத ஏற்பம் விட்டங்கிறத எவன் கேட்டான்? நான் அது கேட்டேன். கவனி, அது பொருட்படுத்த அதுக்கு இங்கே அது ஏதோம்னா. அடுத்தது அவங்க சொல்றாரு 136வது சங்கீதத்தில் கடவுள் என்னென்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, சீனாய் வனாந்தரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவர் எப்படி வழி நடத்துறாரு, கடலை கடந்தாரு, வனாந்தரத்தை வழி நடத்தினாரு. சீனாய் வனாந்தரத்தில் நிப்பாட்டி என்ன செஞ்சாரு தெரியுமா? 10 கட்டளையை கொடுத்தாரு. எப்படி ஆராதிக்கணும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. 10 கட்டளையை கொடுக்குறாரு. நீ எப்படி வாழணும், ஹவு டு லிவ், எப்படி வாழணும், நீ 10 கட்டளை நீ பார்த்துதான் நீ வாழணும். 10 கட்டளை என்னது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்னது? நியாயப்பிரமாணம் கடவுளுடைய நீதி. கடவுள் இவ்வளவு பரிசுத்தர், கடவுள்கிட்ட பாவம் இல்லை, கடவுள் இப்படிதான், கடவுளை நீ போய் அணுகணும்னா இப்படி இருந்தாலும் கடவுள் அணுகும் அப்படி அணுக முடியும். ஒரு நிறைய கேள்வி வரும், நான் இங்கே கிளியர் பண்ணிடுவோம். சரியா? வரும், ஆனால் அடுத்த கிளாஸஸ்ல வரும் சொல்லுவாங்க. அப்போ கடவுள் இப்படி வாழும். ஏன்? அங்கே முழுசும் புரிஞ்சார். நல்லா கவனிச்சுங்க. கானான் தேசம் முழுசும் யாரு புரிஞ்சாரு? அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? நெருப்பு போட்டு நெருப்புல நடக்கிறான், பிள்ளைய நெருப்புல வலிக்கிட்டுலாம், வெட்டி ரத்த சாட்சியா கொடுக்க, ரத்த சாட்சி வெட்டி பலி நல்ல பலி இருக்கான். இதுதான் அவனுடைய கலாச்சாரம். இப்ப அவங்க போட்டு சொல்றாரு, நான் சொல்றபடிதான் அவங்க என்ன செய்யணும், கேட்கணும். நீங்க எப்படி வாழ்றீங்களா? எப்பொழுதும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப இது எதுக்கு சொல்லப்படுது? அவங்க அப்படி இருந்தாங்க, நாம அப்படி இருக்க. இதுதான் திஷ்டாந்தம் அப்படிங்கிறது, ஒரு மாடல். என் வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி தவறுனாங்க. இதுல இருந்து நான் கற்றுக்கொண்டு அதை செய்யாம நான் வாழ்றதுக்கும் எது தேவை? வேதம் அவசியம். வேதத்தை நான் வாசிக்கிட்டே இருக்கணுமே. என்ன என்ன விஷயம் சொன்னாலும் வேதத்துல தான் இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்யணும், எப்படி ஆராதிக்கணும், அவனை வேற மாதிரி ஆராதிச்சு நம்மளுடைய ஆராதனை வரல. இன்னைக்கு ரொம்ப அர்த்தமான விஷயம், ஜனங்கள் இதை விட்டுட்டாங்க. பைபிள் ரீடிங்கே கிடையாது, சர்ச்சில் பைபிள் ரீடிங் கிடையாது. உங்கள் சர்ச்சில் பைபிள் ரீடிங் பாஸ் பண்ண ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஒரு ஹாப்பியஸ்ட் இன்னுமே இருக்கிறப்ப உங்களுக்கு மோஸ்ட் ப்ரிவிலேஜாக நான் யோசிச்சு. ஏன்னா பைபிள் வாசிக்கிட்டே இருந்தாங்க, பைபிள் வாசிச்சுட்டே இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி கடவுள் கடவுள் என்னை நேசிக்கிறாங்க. உலகத்தில் எவ்வளோ எவ்வளோ பிடிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கையில் இருக்கு. நம்மளுக்கு எத்தனை கோடி இந்தியாவில் கணக்கு 125 மேல தாண்டிட்டாங்க. அத்தனை கோடி இல்லை. கிறிஸ்தவர்கள் கையில வேதம் இருக்கு. அந்த கிறிஸ்தவர்களை வேதம் வாசிக்காத ரோமன் கத்தோலிக்கமா விட்டுருங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க. நிறைய நம்மளுடைய சபைகள் என்ன செய்யறது கிடையாது, இதுக்கு கிடையாது. என்னத்துக்கு தான் முக்கியத்துவம்? என்னது? டான்ஸுக்கு தான், பாட்டுக்கு தான். வேதத்துக்கு என்னைக்கு ஒரு சபை முக்கியத்துவம் கொடுக்குதோ அன்னைக்குதான் ஆசீர்வதிக்கப்பட்ட டீச்சர். இந்த சபையில நீங்க இருக்கிறதுனால ஆசீர்வதிக்கப்பட்டோம். அதை மனசு வச்சுக்கோங்க. வேதம் வாசிக்காத இடத்துல இருந்தீங்கன்னா சர்வநாசம், சர்வநாசம். இப்ப ஆண்டவர் அங்க என்ன செய்யறார்? ஒரே தேவன், திருத்துவ தேவன், படைத்த தேவன், மேய்த்த தேவன், வழிநடத்தின தேவன், வெற்றி கொள்கின்ற தேவன். இப்ப பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. வசனத்தை அவங்க சொல்றாரு, பெரிய ராஜாக்களை சஞ்சரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். பிரபலமான ராஜாக்களை அழைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழைத்தவரை துதியுங்கள், பாசானின் ராஜாவாகிய ஓகை அழைத்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா வெற்றி கொள்கின்றது. யாரை கொண்டு வெற்றி கொண்டார்? யோசுவாவை கொண்டு வெற்றி கொண்டார். யோசுவாவினுடைய புஸ்தகத்தை பாருங்க, எவ்வளவு படிச்சிருக்கோம் பாருங்க. ஆதியாகமம் படிச்சாச்சு, யாத்திராகமம் படிச்சாச்சு, யாத்திராகமம் தேவிதாகமம் என்னாமாவும் உபாகமம் சேர்த்து வாசிச்சாச்சு. இப்ப யோசுவா புஸ்தகத்துல எப்படி யோசுவா அந்த தேசத்தை பங்கெடுக்கிறார், அங்க பங்கெடுக்கிறார்கள். ஆண்டவர் எல்லாரையும் வெற்றி கொள்கிறார். ஆண்டவர் எல்லாருக்குள்ளையும் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு ஆண்டவர்களுக்கு வெற்றி கொடுத்து அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். யோசுவா இன்னொரு பேர் ஜீசஸ், ஜாஷுவா.
இயேசு இயேசு அப்படின்னு சொன்னாங்க. ரட்சகன். ரட்சகன் என்னது? பாவத்திலிருந்து விடுதலை. யார் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தா? நான் அடிமையா இருக்கேன். நான் அடிமையா இருக்கேன். என்னால சுயமா சிந்திக்க முடியல. அவர் தான் என்ன செய்யறாரு? என்னை மீட்டார். பிதாவானவர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் தேவனிடத்துல வர முடியாது. நான் பாவத்துல செத்து பாவத்தின் நரக குழியில இருந்த என்ன கடவுள் என்ன செஞ்சாரு? என்னை இழுத்துக் கொண்டார். இழுத்துக் கொண்டாருங்கிறத நீ உட்காந்து வீட்டில் உட்காந்து யோசிச்சு எப்படி இழுத்துக் கொண்டாங்க? யாரை இழுப்பாங்க? யாரை இழுப்பாங்க? வரமாட்டேங்க. பாவத்தை உட்காந்து வர முடியல. ஏன்னா பாவம் பிடிக்க முடியும். பாவம் பிடிக்க முடியாது. பிடிக்காது. அது போய் பாவம் மட்டும் தான் பிடிக்கும். பொய் சொன்னா பிடிக்கும். ஏமாத்தான் போனை எடுத்தீங்கன்னா பாவம் செய்யல இல்லையா? இந்த பிரதர் எந்த பிரதர் சொல்லுங்க பிரதர் இங்க வீட்டிலே தான் இருந்தார். ஆண்டிலே இருந்தார். வீட்டிலே தான் இருந்தார். ஆண்டிவே 10 minutes இது பேர் என்னது? அதுக்கு என்ன தண்டனை? பொய்க்கு என்ன தண்டனை? நரகம். அது தெரியுமா தெரியாத? நீங்க எல்லாரும் விபச்சாரம் பெரிய பாவம், கொலை பெரிய பாவம், பொய் சொன்னா நடந்து போயிடுவார். தப்பா சிந்திச்சா நடந்து போயிடுவார். பாவத்தோட சீரியஸ்னஸ் சமூகத்துக்கு தெரியல. பாவம் கொடூரமானது. இந்த பொய் தான் இயேசு அந்த உலகத்துல கொண்டு வந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? ஆக பொய் சொல்ல எந்த சூழ்நிலையும் சொல்லக்கூடாது. ஆனா பொய் சொல்லிட்டாங்க. ஆனால் கடவுள் என்ன செஞ்சிட்டாரு? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். திருப்பி சொல்றாரு. திருப்பி 24-25 வசனங்களை பாருங்க. திருப்பி 24-25 வசனம் பாருங்க. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை புது எங்கள் அவர் கிருபை உள்ளது. மாம்ச தேகம் உள்ள யாவும் ஆகாரம் கொடுக்கிறவரை இல்ல. அந்த வசனம் வந்து 24 வசனம் சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை பண்ணினவரை. நீங்க திருப்பி இங்கே சத்துருக்களின் கையில் விடுதலை பண்ணினவரை புரியுது. அங்கேயும் கேட்டாச்சு. நியாயாதிபதி ஒரு புஸ்தகத்துல இவங்க மீட்டு அப்ப கொண்டு போய் விட்டா அவன் முழுசா என்ன பண்ணாங்க? அங்க போய் விட்டாதான் கூட்டானா இல்லையா? தெளிவா கூட்டணும் சொல்லி அனுப்பிச்சு. அவங்க என்ன செய்யக்கூடாது? கூடாது. இந்த நியாயப்பிரமாணம் 6ஆம் எங்க ஆசிரியருக்கு கூட இவ்வளவு தெளிவா சொல்லியும் ரொம்ப தெளிவா என்ன செஞ்சாங்க? ஒரு பாவனை என்ன நல்லா தெரியும். தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது? அதனால ஜாதி பார்த்துருக்கீங்க. முன்னாடி இந்த சர்ச்சில் ஜாதி இருக்கு. ஜாதி பார்த்தீங்கன்னா எங்க போக முடியாது. கஷ்டமா இருக்குல்ல? நான் சொல்றது கஷ்டமா இருக்குல்ல? பரவாயில்ல போனோம்னா அதெல்லாம் செய்யும். 100% போக முடியாது. தெளிவா சொல்லுங்க. 100% இன்னும் விளக்கப்படுத்தி சொல்லணுமா? சொன்னா கஷ்டப்பட்டு நீங்க யாருக்கு அசிங்கமா பேசுறீங்க? இன்னும் அசிங்கமா பேசுங்க. உங்களுக்கு படிச்ச என்ன யா லூசு? ஆவியான மனுஷன் என்ன தெரியுமா செய்யறான்? அப்படிங்களா? இந்த வேலையை செய்ய மனம் திரும்ப இங்க என்ன செஞ்சாங்க? அவங்களை மீட்டு கொண்டு போய் அங்க விட்டா அவன் போய் அவன் என்ன செய்யறான்? திருப்பி அதே காரியத்தை தான் செய்யறான். விக்கிரகத்தை தான் வணங்குறான். ஆனா அங்க பிரச்சனை பட்ட உடனே திருப்பி என்ன செய்யலாம்? ஓ அழுவலே நியாயப்படி முழுசா பாவம் செய்வான், சிச்சிப்பாரு, அழுவான், மனம் திரும்புவான், திருப்பி வருவான், திருப்பி என்ன செய்வான்? பாவம் செய்வான், திருப்பி என்ன செய்வான்? உதப்படுவான், திருப்பி என்ன பண்ணுவான்? அழுவான், திருப்பி என்ன பண்ணுவான்? திருப்பி என்ன பண்ணுவான்? மெய்ப்பார். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இன்னைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை இப்படிதான் ஒழுங்கா மனது உங்க மனது குறிச்சு ரொம்ப ஆழமாக யோசிங்க. தப்பா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய தப்புக்குள்ள போனீங்க அப்படின்னா தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். பாவம் ஆபத்து வந்து யோசிச்சு பாருங்க.
பாவத்தை பயந்து தான் நிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை. சிலுவையை பார்த்துட்டு பாருங்க, சிலுவையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் நல்லது. என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக கடவுள் எவ்வளோ பாடு. சரி, ஏசு தாத்தான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏசு தாத்தா கிடையாது இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏசு வாலிப பையன், 33 years. 33 yearsல என்ன நடந்திருக்கும் நம்ம யோசிப்போம். 33 yearsல அவர் பட்ட பாடுதான் ரணகலம். எதுக்கு? ஏன்? என்னக்காக? எனக்காக. இன்னொருத்தனை பத்தி பேசவே இல்லை. நான் என்னை மீட்கணும், அதுக்காக ஒரு நிர்வாணமா செய்ய பலியான பலி செலுத்தப்பட்டுச்சு, ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. இதனை யோசிக்கணும். ரத்தம் சிந்தப்படணும்னா அந்த பாடியில அந்த ரத்தம் ஒழுகுற ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இவ்வளோ ரத்தம் முடியும் அடிக்கிற சிறு அப்படியே வீட் ஆகிட்டே. வாட் அ சாக்ரிஃபைஸ், வாட் அ சாக்ரிஃபைஸ். ஆண்டவரே, நான் தகுதியானவன் இல்லை ஆண்டவரே, தகுதியானவன். அந்த வலி தூரமா இருந்த இல்லை, கிறிஸ்துவின் மூலமா பிதாவின் என்ன செஞ்சிச்சு? சமீபம் ஒப்புரவாக்கிச்சு. புருஷன் மனைவி சண்டை போட்டுட்டு இன்னும் ஒப்புரவாகாம இருக்கிறேன். புருஷன் மனைவி சண்டை போட்டு இன்னும் ஒப்புரவாகாம இருக்க புருஷன் பேசுவாங்க தெரியல, ஒருவேளை வெற்றிக்கப்படாம இருக்கும். மனது என்ன வேதம் கற்றுக் கொடுக்குது? இயேசுவை பார்க்க கற்றுக் கொடுக்குது. இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை பார்க்க கற்றுக் கொடுக்குது. இயேசு யாரை மன்னிச்சார்? யாரை மன்னிச்சார்? யாரை மன்னிச்சார்? சிலுவை யார் மன்னிச்சார்? என்ன மன்னிச்சார்? நான் மன்னிப்பு கேட்டேனா? நான் மன்னிப்பு கேட்டேனா? நீ மன்னிப்பு கேட்டீங்களா? இயேசுவை மன்னிச்சிருக்குன்னு கேட்டீங்களா? இல்லையே, அவர் தான் மன்னிச்சார். வீட்டில் சண்டை போட்டுட்டீங்க, நீ மன்னிப்பு கேட்க நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, நான் எனக்கு உசுறு கொடுங்க, நான் கை தூக்கிட்டு பக்கம் விட்டுருவோம். நான் பாவத்தை செலுத்துறேன், எனக்கு என்ன ஏசியான்னு எனக்கு தெரியுது. அவர் இந்த சுவிசேஷத்தை சொல்லி, சுவிசேஷத்தின் மூலமா என் காதை திறந்து, எனக்கு விசுவாசத்தை கொடுத்து, மனம் திரும்புதலை கொடுத்து, இயேசுவோடு ஒப்புரவாக்கி எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்க அது மகிமையான ஒரு தேவன். நான் பேசி சால்வேஷன், ஐ அம் பேசி. என்னால ஒண்ணு செய்ய முடியாது, ரட்சிப்புல என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடைய. கர்த்தரனை ரட்சித்தார், கர்த்தரனை விட்டார், கர்த்தரனை முன்குறித்தார், கர்த்தரனை தெரிந்து கொண்டார். கர்த்தர் எனக்காக தன் குமாரனை அனுப்பினார். அந்த குமாரன் எனக்காக இந்த உலகத்துல மனுஷனா வந்தார். குமாரன் எனக்காக இந்த சிலுவையில நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமாக கைக்கொண்டு சிலுவையில மறிச்சு என்னால முடியாத அந்த பாவத்தில கொடூரத்தை அந்த நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமாக கைக்கொண்டு சிலுவையில மறிச்சார். இயேசு தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டீங்களா? ஜாதி பார்க்க ஜாதி மட்டும் கிடையாது, எல்லாரையும் சமமா பார்த்துருக்கீங்களா? ஏழப்பணக்கான வித்தியாசம் இருக்குல்ல? உங்க மனைவி எப்படி நடத்துறீங்க? உங்க கணவனை எப்படி நடத்துறீங்க? உங்க பிள்ளைகளை எப்படி நடத்துறீங்க? சிந்திச்சு ஆண்டவர் மறுபடியும் ரட்சிக்கப்பட்ட மனிதனும் திருப்பி மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு எவ்வளோ மகிமையான ஒரு தேவன். இதுதான் அந்த சங்கீதம் 136 சொல்லுங்க. புரியுது சார்? ஒரே தேவன், இருக்கிற தேவன், படைத்த தேவன், நீத்த தேவன், வழி நடத்துகிற தேவன், வெற்றி கொடுத்த தேவன், மறுபடியும் நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த தேவனை அறிந்தவரை மகிமைப்படுத்த சரித்திரம் எனக்கு உதவியாக இருக்கிறது. சரித்திரத்தில் நான் யாரை பார்த்தேன்? எந்த மனுஷனையும் பார்க்கல. யாரை தான் பார்த்தோம்? மகிமை தேவனை மட்டும் தான் பார்ப்போம். அந்த தேவனை இப்ப நம்ம என்ன செய்ய வந்திருக்கிறோம்? ஆராதிக்க வந்திருக்கிறோம், தொழுகிறோம். இதுதான் ஆராதனை. இப்படி இந்த தேவனை ஆராதிக்கிறோம், இப்படி தேவனை அறிவியிருக்கிறோம். கர்த்தர் வார்த்தைகளை